தமிழ்நாடு அரசு 2003ஆம் ஆண்டு இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கம், இந்த சங்கத்தினுடைய பதிவின் 94/2007. இந்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் பார்த்தசாரதி. இந்த பதிவின் நோக்கமே வழக்கு சம்பந்தம் வந்து தமிழகம் முழுவதும் உள்ள என் அன்பு தோழர் தொழில்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த வழக்கு சம்மந்தமாக பேசும்போது நம்ம 2013ஆம் ஆண்டு நம்ம ஒரு முக்கியமான வழக்கு தொடர்ந்தோம். நம்ம வாழ்வாதார வழக்கு. என்ன வழக்குனா 2003ஆம் ஆண்டிலிருந்து 2009, 2010, 12 இந்த இடைப்பட்ட காலத்தில் தொகுப்பு தீர்த்து செய்த பணிக்காலத்தில் நிரந்தர பணி காலத்தில் சேர்க்கறதுக்காக. ஏன்னா நம்மள 11,000 பேரில் கிட்டத்தட்ட 45% பேர் வந்து 45 வயசில் தான் வேலைக்கே வந்திருக்காங்க அதிகபட்சமாக. அவங்க வந்து அந்த 7 ஆண்டு 8 ஆண்டு காலம் படிப்புரிஞ்சு அந்த தொகுப்பூதிய காலத்தில் படிப்புரிந்து அதுக்கப்புறம் தான் நிரந்தரமாக்குறாங்க. நிரந்தரமாக்கும்போது 52 வயசில் நிரந்தரமாக வச்சுக்கல, 58 வயசில் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிருக்கோம். அவங்களுக்கு 6 வருஷம் கிடைக்குது. அப்புறமா 60 வயசில் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு 8 வருஷம் கிடைக்குது. ஆனால் தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்று ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வாங்குறதுக்கு 10 ஆண்டுகள் பூர்த்தி ஆகணும். அந்த அடிப்படையில் 2013ஆம் ஆண்டே நம்ம இந்த வழக்கை தொடர்ந்தோம். இப்போ அறிவித்த டேப்ஸ் அறிவிப்பாங்க, அது அறிவிப்பாங்க, இதெல்லாம் நம்ம அன்றைக்கி நினைக்கல. நம்ம 2013ஆம் ஆண்டு தொடுக்கும்போது, இந்த வழக்கு தொடும்போது நம்ம பழைய ஓய்வூதியத்தை நம்ம நோக்கி தான் இந்த கேஸே போட்டது. பழைய ஓய்வூதியம் 2003ஆம் ஆண்டிலேருந்து நிரந்தரப்படுத்தப்பட்டால் நமக்கு பழைய ஓய்வூதியம் எலிஜிபிள் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வழக்கே தொடரப்பட்டது. இந்த தொடரப்பட்டு 10 ஆண்டுகள் கழித்து 2023ஆம் ஆண்டு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சது. அதில் வந்து மாண்புமிகு நீதியரசர் MS ரமேஷ் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு பேராவிலையும் பல நீதிமன்ற தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனே இதே தீர்ப்பை நாங்கள் அதே அரசாணையில் 84, 85 வந்து எங்களுக்கும் பொருந்தொன்று கூடுதலாக ஒரு 1200 பேர் வழக்கு தொடர்ந்து அவர்களும் இந்த வெற்றியை ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. 650 பேர், இந்த 1200 பேர், கிட்டத்தட்ட 2000 பேர் இதில் ஒன்றா சேர்ந்து ஒரே தீர்ப்பாக கிடச்சிது. இந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தில் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். அவ்வளோ அருமையான தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இதில் எந்த மேல்முறையீடு போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அன்றைக்கி மேல்முறையீடு போகமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் ஏமாற்றி மேல்முறையீடு போனாங்க. அப்போவும் நம்ம அந்த மேல்முறையீடை சந்தித்து கிட்டத்தட்ட 98% விவாதம் நடத்தி முடிகிற சருவாயில் அந்த விவாதம் நடத்தின அந்த நீதிபதி ப்ரமோஷனில் உச்ச நீதிமன்றத்துக்கு போதனால அடுத்து வந்த நீதிபதி வந்து இந்த வழக்கை தொடர்ந்து எடுக்கலைன்றதும் அந்த போஸ்டிங் செக்ஷனில் போகிறவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதன் அடிப்படையில் ரொம்ப காலமாக நீண்ட காலமாக அதை போஸ்டிங் செக்ஷனில் அந்த லிஸ்ட்டில் போடாதனால நம்ம பதிவாளருக்கும் தலைமை நீதிபதிக்கும் நினைவுபடுத்தி போடும்போது லிஸ்ட்டில் ஏனோ தானான்னு போட்டாங்க. ஏன்னா அந்த கோர்ட்டில் 2ஆம் நம்பர் கோர்ட்டில் 25 மேலே போகாது. நம்மளதில் 53, 60 அப்படி தான் போட்டு சும்மா போடுறன்னு போட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி வரவே இல்லை லிஸ்ட்டில். இப்போ அதுக்கு அடுத்தது என்னென்னா, சரி நாம் அதுக்கப்புறம் கண்டம்ட்டுக்கு போனோம். பார்த்தசாரதி அண்ட் அதர்ஸு, கோவிந்தராஜ் அண்ட் அதர்ஸு, அதை அந்த 650க்கு 537 பேர், அந்த 100 பேர் தனியாக போட்டதில் தனித்தனியாக கண்டம்ட்டு போயிட்டு எங்களுக்கு ரொம்ப காலமாக அது லிஸ்ட்லேயே வரல, எதனாலன்னு சொல்லி அங்கே போகும்போது திரும்ப நீதிமன்றத்தில் வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கோவிந்தராஜ் அந்த அதர்ஸில் 100 பேரில் 15 பேர் இறந்துட்டாங்க. இந்த பார்த்தசாரதி அண்ட் அதர்ஸில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க தெரியல. அதனால் அனைவரும் புதிய வக்காலத்தை ஃபைல் பண்ணி ஆதார் கார்டெலாம் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னது தான் உங்களுக்கு நான் அறிவுறுத்தினேன். அதுக்கிடையில் 1200 பேர், அந்த 1200 பேர் வந்து ஒட்டுமொத்தமாக போடலை. 100 பேர், 50 பேர், 40 பேர், 30 பேர் சொல்லிட்டு 19 WP கொண்டு ஒட்டுமொத்தமாக 1200 பேர். அதையும் மேல்முறையீடு செஞ்சு நீதிபதி சுரேஷ்குமார் ஐயா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கேஸ் வரும்போது நம்ம புதிய வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ரவீந்திர வெங்கடாஜலபதி அவர் என்ன பண்ணாங்க, வாதிடும் போது ஐயா இவங்க வந்து ஒவ்வொரு கேஸாக இவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, ஒவ்வொரு கேஸாக ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 19 WPயும் இந்த 650 எல்லாம் ஒரே கேஸு தான், நீங்கள் ஒன்றுபடுத்தி பண்ணாங்கன்னா நம்ம வழக்கு தொடர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின் போது சரி அதே மாதிரி பண்ணிவிடுவோம். அந்த 19 WPயும் இந்த பார்த்தசாரதி அந்த கோவிந்தராஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரே இதுவாக போட்டுட்டு வழக்கை தொடரலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதுனால தான் இன்றைக்கி எல்லா நோட்டீஸை வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் வழக்கை ஃபைல் பண்ணி அதுக்கான வழக்கறிஞரை நியமித்து, அதாவது நம்ம ரவீந்திர வெங்கடாஜலபதி மூலமாக அவர் பேர் கொண்டு அவரையே நம்ம வழக்கறிஞரை நியமித்து அனைத்து இதுக்கும் ஒருத்தராக போட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நிலைமை, புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வழக்கினுடைய முக்கிய நோக்கமே நாம் நிச்சயமாக பழைய ஓய்வூதியத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இடையில டேப்ஸ்ன்னு ஒன்று அறிவித்து அதை நமக்கு கொடுத்தா கூட அதுக்கு நிறைய பேருக்கு நமக்கு எலிஜிபிள் ஆகாது. ஏன்னா 10 வருடம் பூர்த்தி ஆனவங்களுக்கு தான் அது உண்மையாலுமே.
கருணை ஓய்வூதியம் என்பது நம்ம ஆளுங்களுக்கு 8 வருஷம் 9 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக வந்து அந்த ஓய்வூதியன்றதே அதிகமாக கருணை ஓய்வூதியம் எவ்வளோ கொடுப்பான்? 3000 4000 கொடுப்பான். அதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டான். இந்த குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கணும்னா நமக்கு 10 வருஷம் பூர்த்தியாக கூட அந்த வழக்கு நிச்சயமாக வென்றெடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அவங்க இந்த போராட்டம் நடத்துகிறாங்க, அந்த போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ யாரோட இதோட நடத்திட்டு போட்டோம். ஆனால் நம்மளுடைய நியமனம் என்பதே நிச்சயமாக ஒரு தனி நியமனம். சூப்பர் நியூமரி போஸ்ட். அந்த சூப்பர் நியூமரி போஸ்ட் என்பது 84 85 அரசாணையில் வந்த நம்ம வந்து ஒரு தனி ஒரு வழி தான். நம்ம யாரு கூடவும் நம்ம பொருந்த மாட்டோம். புரியுதுங்களா? ஆனால் அந்த திமுக ஆட்சியில் பாருங்கள், அந்த டைப்பிஸ்டாக போட்டவங்க அவங்களுக்கு போட்ட அத்தனை பேருமே 3000 ரூபாய் சம்பளத்தை அவங்களுக்கும் நல்லது பண்ணிட்டான். மக்கள் நலியாளர் படையிறதுக்கும் நல்லது பண்ணிட்டான். ஆனால் நமக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி எத்தனையோ முறை நம்ம பண்ணால் கூட நம்ம கெடுதல் தான் பண்ணிட்டு போனோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இப்போ உள்ள தமிழக அரசு கூட நம்ம ஓரளவுக்கு நாங்கள் போய் அப்போது அந்த தமிழக அரசு முதலமைச்சரை வாழ்த்தி நம்ம சுவரட்டிகள்லாம் ஒட்டி போஸ்டர்லாம் பண்ணும்போது கூட அது உளவுத்துறை மூலமாக நம்ம சங்கத்தின் மேலே நல்மதிப்பு ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக நம்ம போகும்போது நம்ம கோரிக்கை ஏற்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு சில இதுனால இந்த சூழ்நிலையை காரணமாக இப்போதைக்கு போயாச்சுன்னா நம்மளது வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்கிற காரணத்தினால இந்த 3 மாதம் போகணும். அதுக்கப்புறமா நம்ம வழக்கை கொண்டு வர்றதுக்கு அதே சமயத்தில் இந்த WP இந்த சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு ஆகிடும். 3 மாதம் ஆகிடும். இன்னும் பல விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த 11 முக்கிய காரணமே வருகின்ற 25/7/2026 அன்னைக்கு சனிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டாண்ட நம்ம எப்பவும் போடுவோம் பார்த்தீங்களா, மாநில பொதுக்குழு கூட்டம், ரவி ஹால் திருமண மண்டபம், அதில் நம்ம பொதுக்குழு கூட்டம், மாநில பொதுக்குழு கூட்டம். இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட முக்கியம் எல்லாரும் வரணும். இப்போ எல்லாருக்குமே தகவல் கட்டாயமாக நான் அனுப்பிடுவேன். எல்லாருமே வரணும். இப்போ நீங்கள் அனுப்பின அத்தனையுமே நான் கோர்ட்டில் கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. இன்னும் பல தகவல்களை நான் வந்து நேரடியாக அங்கே சொல்ல வேண்டிய காரணத்தை இருப்பதனால இந்த மீட்டிங் யாருமே நீங்கள் மறக்காமல் கட்டாயமாக வந்துடணும். புரியுதுங்களா? எனக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை நான் கரை சேர்க்காமல் வர மாட்டேன். அதே மாதிரி நிச்சயமாக நம்ம வழக்கு தொடர்ந்து முக்கியமே காரணமே வந்து பழைய ஓய்வூதியம். CBSE பிடிச்சாலும் பிடிக்காட்டியெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. நம்ம பழைய ஓய்வூதியம் போயிட்டாலுமே நாம் வாங்கின கடைசி சம்பளம் 50% நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால் நம்ம பழைய ஓய்வூதியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இடையில யாரோட உங்களுடைய விருப்பம், அது டேப்ஸு கிப்ஸுன்னு சொல்லிட்டு போகிறதோ அதுக்காக போகிறதோ நான் யாரையும் தடுக்கவும் விரும்பலை. புரியுதுங்களா? அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நாம் இந்த சங்கத்தின் மூலமாக போட்ட வழக்கு என்பது பழைய ஓய்வூதியத்தை நோக்கி தான். அதனால் இது சம்மந்தப்பட்ட பல தகவல்கள் வந்து நேரடியாக உங்களை நான் பார்த்து சொல்ல வேண்டிய கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் 25/7/2026 சனிக்கிழமை 1 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கிற இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ரவி திருமண மண்டபத்திற்கு கட்டாயமாக நீங்கள் அனைவரும் வருவனை நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக நீங்கள் வரணும். ஏன்னா வேறு எந்த காரணமும் சொல்லி நீங்கள் அது வர முடியாமல் இதனால் சொன்னால் அது ரொம்ப மனசுக்கு வேதனையாகிடும். அதே சமயத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். தயவுசெய்து எல்லாருமே வாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது. நிச்சயமாக நாம் பழைய ஓய்வூதியத்துக்காக தான் போட்ட வழக்கு, பழைய ஓய்வூதியத்தை தான் நிச்சயமாக வாங்கி தருவோம். அதுதான் கிட்ட வந்துட்டோம். அரசாங்கம் ஒரு ஹியரிங் 2 ஹியரிங் வந்து முடிஞ்சிடும். அதனால் நம்ம நேரடியாக அங்கே சந்தித்து நம்ம எல்லாமே அதை பகிர்ந்து வைப்போம். ஓகேங்களா? அனைவரும் வருவன்ற நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.